எங்க ஒரு பொண்ணு கண்ணுக்கே தெரியல. பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது. எது முத்தாயி எது பவளாயின்னு சொல்லி சொல்றது. அது முத்தாயி, அது அது பவளாயி. குண்டா இருக்கிறது முத்தாயி, முத்தாயி. ஒல்லியா இருக்கிறது பவளாயி, பவளாயி. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல. உட்காருங்க, இருக்கட்டும் இருக்கட்டும். அம்மா அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. எல்லாம் உட்காந்தா இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இன்னும் கதை என்ன கல்யாணம் என்ன ஆகணும், சமந்தான் கிடக்கு போற, இன்னும் எழுதி இருக்குது. உட்காருங்க, அங்கேயே உட்காரு 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 உட்காரு. முத்தாயி பவளாய்க்கு துணையா கவுண்டர், மல்லிகைப்பூ கவுண்டர், அவர்தான் மூத்தவர். ஆமா, ஏங்க அப்புறம் பொண்ணு தரீங்களா? பாரு. சரி, பொண்ணை பாத்துக்குங்க. பாத்துக்கு சார். ஏங்க பொண்ணை பாத்துக்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நகைலாம் போட்டுக்கிறா? போட்டு. ஆமா, இதுதான் பொண்ணு. ஆமா, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கருப்பா இருக்கும். துணையா கவுண்டர். ஆமா, பொண்ணு இதெல்லாம் நாட்டுல மாங்கி பூசை பண்ணாதான் அந்த மாதிரி கல்யாணம் ஆகும். என்னது அந்த எல்லாம் வாங்கி கையில வச்சுருக்கீங்க. ஆமா, அது பொண்ணு மாப்பிள்ளை தான். ஆமா, ஏப்பா வட்டக்காரங்க போடுறாரு. பக்கம் இருக்க பெண்ணாலாம் மங்கள கல்யாணம் வகையாய் முடிவதென்று சிங்கையினாலே சிறப்பித்து இருவரும் சாப்பாடு போசம் சந்தோஷமாய் கூட உண்டு பசியாரி உறவுமுறை எல்லோரும் கொண்டு வந்த பொன்முடிப்பை கொடுத்து செலுத்தும் என்றார். மண்டலத்தோர் எல்லாரும் மணப்பந்தில் எல்லாம் வந்து கல்யாணத்தார் தம்மை கற்புடனே அழைத்து கண்ணாளர் தன்னை எடுத்து பொன்னோட்டம் காணும் என்றார். அப்போது கண்ணாளர் அவரிடமே தான் இருந்து பணம் பார்த்து நமது